வணக்கம். வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஓசிசோடு சொற்ப காட்சி கணக்கா இருந்து கடைக்கு தப்பி ஓட்டம் போலீசார் வலை வீச்சு. ஜஸ்டின் மற்றும் பெலிக்ஸ் என்ற இருவருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பால்வாடி சென்று டானிக் அருமாறு பிரதமர் மோடி அறிவிப்பு. எஸ்பிடி பெட்டவுசில் 12 பன்றிக்குட்டிகள் இருந்ததால் பிரதமர் மோடி குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வழங்கி ஆறுதல் கூறினார். பன்றிகளின் தந்தை லியோ உற்சாகம். எஸ்பிடி கிச்சனில் செய்த இட்லியை எடுத்து ஆண்ட்ரானை நடித்ததால் சுடலை நோக்கி உயிரிழப்பு. பாம்பன் பாலத்தில் பாம்பு கடித்து 10 பேர் பலி. ஈரோட்டில் சாப்பாட்டில் ஈ விழுந்து 2 பேர் பலி. நாள் ரோட்டில் நாய் கடித்து 4 பேர் பலி. ஆப்பிரிக்காவிலிருந்து தப்பி ஓடிய மாணவர்கள் பெனடிக்ட் மற்றும் திருச்சி எஸ்பிடியில் மீட்பு. மதவெறியர் சவல் ஜப்ரி மதுபானங்களை திருடிச் செல்லும் போது கட்டையை எடுத்து தலையில் ஏற்றினார் கிளின்டர். அதில் பைத்தியமானார் ஜப்ரி. அரவிந்தேந்திர மாணவன் ஒரு பெண்ணை தூக்கி சென்றதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. போலீசார் விசாரணையில் தூக்கி சென்றது பெண்ணை அல்ல, ஒரு எருமை என்பது உண்மைக்கு அதிசயம். வாழைப்பழம் தோல் வழிக்கு விழுந்த ஆயா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வராத காரணத்தினால் அங்கேயே உயிரிழந்தார். ஆல்வின் அந்த ஆயாவை கல்யாணம் செய்கிறேன் என்று சொன்னது ஆயா உயிர் தெரிந்து விட்டார். மருத்துவமனையில் ஜேக்கப் தனது 2வது குழந்தையை கையில் வைத்து சோகமாக ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் என்று பாடிக்கொண்டிருந்தார். அப்போது மகன், நீ கையும் காலும் சும்மா வைத்திருந்தால் நான் ஏன் மதர்கள் பாவாடிகள் நானா வைத்து தனதை மறுத்ததால் ஆத்திரமடைந்த மனைவி கணவர் போஸ்கோவை அடித்து கொலை. சூப்பர் சீனியர் சந்தோஷ் கல்யாணத்திற்கு கட்டுக்கட்டாக பணம் சிக்கிறார். வருமானத்துறையினர் ஓசோனில் ஏற்பட்ட ஓட்டையை அடைக்க ஜோயின் தலைமையில் 30 பேர் கொண்ட சீனியாக பணிபுரிய 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான ஓட்டு விகிதத்தில் ஜிபினை விட ஒரு விகிதத்தில் வெற்றி பெற்றார் பெனடிக்ட். ஓட்டை கேட்க சென்ற ஜிபின் கால்களில் ஓட்டை போட்டு காலை உடைத்து விட்டார் ராபின். காலை மாலை இரவு என 3 வேளையும் சாம்பார் என்பதால் மாணவர்கள் அதிரடி போராட்டம். நான் கல்யாணம் செய்தால் நயன்தாராவை தான் கல்யாணம் செய்வேன் என்று ஒத்த காலில் இருக்கிறார். இல்லாவிட்டால் 6 அடி உயரத்திலிருந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினார். தென்னந்தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய சுடலைமுத்து மற்றும் பிரவீன், அதை குடித்த 2 பேர் கைது. ஜோசினோ, ஆல்வின், அரவிந்த், ஜேக்கப் வாழைத்தோப்பில் தலைமறைவு. விசாரணையில் தெரிய வந்தது கள்ளச்சாராயம் அல்ல, மாட்டு மூத்தரம். அதிர்ச்சி அடைந்த போலீசார். சென்னையில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஒரே நாளில் சுமார் 1 லட்சம் நாய்களை கடித்துக் கொண்ட ஜெரி அதை பார்த்த காவல்துறையினர் மற்றும் கலெக்டர் பாராட்டு. எஸ்பிடி கிச்சனின் பின்னாடி உள்ள காவிரியில் மீன்பிடிக்க சென்ற சபரிராஜ் மற்றும் ஹீனிஸ் ரொம்ப தூரம் சென்றதால் சிஸ்டர் கான்வென்ட்டில் கைது. திருச்சி மீனவர்களை மீட்க சென்ற முதலமைச்சர் ரெக்டர் போஸ். எஸ்பிடி கிச்சனில் அடுக்கி வைத்த 50 பொறிகள் சரிந்து விழுந்ததால் 5 பேர் பலி. டோனி மற்றும் ஜெவராஜ் இருவர் படுகாயமடைந்து ஆழ்வார்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதல் பரிசு பெற்ற கொக்கோ விளையாட சென்ற மாணவர் ஜிபின் குடிபோதையில் சாக்கடையில் வண்டியில் சென்றுள்ளார். சோகம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சந்தோஷ் என்கிற மாணவன் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக பாதசில ஃபேக்டரியில் உள்ள அல்வாவை எடுத்து தின்றார். சீனாவில் மக்கள் தொகை குறைவதால் 2 பிள்ளைகளுக்கு மேல் பெற்றுக்கொண்ட அரவிந்துக்கு ரூபாய் 1 கோடி கொடுத்த சீன பிரதமர். சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற லாரி மரத்தின் மீது மோதி சரக்கு சென்றதால் சரக்கை சுவைத்த மரம் 15 நிமிடம் போதையில் தள்ளாடியது. மக்கள் பரபரப்பு. பேங்கில் சுமார் 2 கோடி கடன் வாங்கியுள்ளார். பிப்ரவரி 30ஆம் தேதி கட்டிவிடுவேன் என்று அசால்ட்டாக கூறிய அஸ்வின் பேங்க் மேனேஜர் அதிர்ச்சி அடைந்தார். போலீசார் விரைவில் தேடி வருகிறது. வாலிபால் பிளேயரான பெனடி மாநில அளவில் விளையாடி முதல் பரிசு பெற்றது எஸ்பிடிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆண்டோ என்கிற மாணவன் 80 வயது ஆண்டியை கடத்தி சென்றுள்ளார். போலீசார் தேடி வருகின்றனர்.
தாமஸ் பிறந்த நாளுக்காக இரவு 1 மணிக்கு கேக் வெட்டிய மாணவர்களுக்கு ஃபாதர் ஸ்டீபன் காலையில் கேக் வெட்டினார். பென்னடிக்ட் பீரோலில் 20 கோடி தங்க நகைகள் மற்றும் எஸ்பிக்கு சொத்து பத்திரம் இருந்ததை பார்த்த கென்னிஸ் மற்றும் ரீகன் ஆளுக்கு பாதி என திட்டமிட்டனர். பென்னடிக்கை மாடிக்கு கூட்டி சென்று தள்ளி வீட்டுக் கொண்டனர். திருச்சியில் பரபரப்பு. ஃபாதர் எஃபெக்ட்ஸில் 2 வாழைப்பழங்கள் காணவில்லை. பேட்டரி கைது செய்த போலீசார் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்தியா சீனாவிற்கு பதிலடி. சாமியலின் புதிய கண்டுபிடிப்பு. நோக்கியா போனில் வீடியோ கால் பண்ணலாம் என்று கண்டுபிடித்தார். சீனாவே மிரள வைத்த சாமுவேல். இரவு 1 மணி அளவில் எஸ்இடியில் உள்ள ஆடுகளை திருடிய வின்ஸ் மற்றும் அர்னால்ட் என்கிற இருவருக்கும் ஐபிஎஸ் தாமஸ் தூக்கு தண்டனை வழங்கினார். போஸுக்கும் ஸ்டீவனுக்கும் வாய்க்கால் பிரச்சனை. 3ஆம் உலக போர் எழுகிறது. இந்தியா எச்சரிக்கை. ஸ்டீவனுக்கு அணுகுண்டு தயாரித்து சாமுவேல். மிரண்டு போன போஸ். டெண்டர் பவர்களை தென்றிப்படுத்திய தீபன் மற்றும் பேட்டரி. எச்சரிக்கை. பாம்பு கடித்தால் விஷயம் காலையிலது. பிரியம் கடித்தால் 2 மணி நேரம். நல்ல பாம்பு கடித்தால் 4 மணி நேரம். ஆனால் ஜோபால் கடித்தால் 1 மணி. இத்துடன் செய்தி நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். இருமா, இன்னும் ஒரு நியூஸ் இருக்கு. ஆயா குளிப்பதை எட்டி பார்த்த ரொனால்டோவுக்கு கண்டு தெரியவில்லை. தூக்கில் தொங்கியது கணவர் அரவிந்த் சோகா. இத்துடன் செய்திகள் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். 60 வயது ஆயாவை கத்தரித்த ஆழ்வின் கைது